Peacemakers of Christo. அதிசயங்களை காண்பாய். நீ எப்ப ஆண்டவருக்குள்ளாய் நீ வருகின்றாயோ, இறைவனை உணர்கின்றாயோ, உன் உடல்தான் இறைவனுடைய படைப்பு. உன் உடலுக்குள்ளாய் இறைவன் இருக்கிறார், இறைவன் கொடுத்த அந்த ஆத்மா இருக்கிறது என்பதை நாம் உணரும் போது நாம் வெற்றி அடைகின்றோம். அற்புதங்கள் நடக்கும். நீயே இறைவனாக மாறுகிறாய், நீயே இறைவனாக மாறுகிறாய். அப்ப நீ சொல்றதெல்லாம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையை மாறி போய் உன் தெய்வ பிள்ளைகளை. அப்ப தேவனை உணர்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனத்துல, மனுஷரால் இது ஆகாதது, தேவனால் எல்லாம் ஆகும். மனுஷனால் நீ குடிச்சுட்டு நான் மாறுறேன் இயேசு உணர்றேன் ஆண்டவரை உணர்றேன் அப்படி சொன்னாலும், மனுஷனா இருந்துகிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு தலைமையில வச்சுக்கிட்டு ஆண்டவரை உணர்றேன் அப்படின்னு சொன்னாலும், இல்ல நோயை வச்சுக்கிட்டு ஐயோ இந்த வலிக்குதே ஆண்டவரை உணர்றேனே வலிக்குதே, ஐயோ ஆண்டவரை உணர்றேனே, ஐயோ வலிக்குதே, ஐயோ ஆண்டவரை உணர்றேனேனாலும் இது நடக்காது. நீ இறைவனாக மாற. மனுஷனால இது நடக்காது, ஆனால் தேவனால் நடக்கும். நீ யார்? அப்ப ஆண்டவருடைய படைப்பு. டேவிட் யாரு? ஆண்டவருடைய படைப்பு. அப்ப டேவிட் ஆண்டவரை உணர்ந்தானா? உணர்ந்து கொண்டே இருக்கின்றான். அப்ப அவன் முயற்சி எடுக்கின்றான், நான் முயற்சி எடுக்கின்றேன். அப்ப நீ முயற்சி எடுக்கையில உன்னை சூழ்ந்துள்ள அந்த நஷ்டங்களோ, துஷ்ட ஆவிகளோ, இல்ல உலகத்தின் தோல்விகளோ எல்லாமே அப்படியே பறந்து ஓடிடும். நீ ஃப்ரீ பர்சன் ஆயிடுவாய். அப்ப சுகம் முக்கியமா சுதந்திரம் முக்கியமா? அப்படி என்றால் இன்னைக்கு நிறைய பேர் சுகம்தான் முக்கியம், எனக்கு சொபிஸ்டிகேட்டட் வாழ்க்கை தான் முக்கியம், எனக்கு ஆடம்பர வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு அவன் சிறைக்குள்ளாய் செல்லுகின்றான். ஆனால் சுதந்திரம் தான் முக்கியன்றவன் இறைவனை பற்றி கொள்கின்றான். நான் சுதந்திரமா இருக்கிறேன்ப்பா, பிரபஞ்சமே இந்நாள் வரை நான் கட்டப்பட்டிருந்தேன், பிரபஞ்சமே இன்று எனக்கு சொந்தமா இருக்கிறது, பிரபஞ்சமே எனக்கு பொறுப்பாக மாறிவிட்டது. அப்ப இந்த பிரபஞ்சம் இனிமேல் என்னை தாங்கி சொல். தன்னால இந்த பிரபஞ்சத்தை தான் நீ தாங்கிட்டு இருந்த, எல்லாத்தையும் மண்டையில போட்டுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் உன்னை தூக்கி கொண்டு செல்ல போகிறது, உன்னை தூக்கி கொண்டு செல்ல போகின்றது. அப்ப உனக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்க போகுது, எல்லாமே பாசிட்டிவாக நடக்க போகிறது. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்துல, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். அறிவுள்ளவன் புரிஞ்சுக்குவான். பயப்படாதே. எனக்குள்ள பயம்தான் இருக்குது சுவாமி. ஆமா சாமி, எல்லாத்த கண்டாலும் பயம்தான். இப்ப பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஜீசஸ் கடவுள் இஸ் இன் மீ. என் இருதயத்துக்குள்ளாய், என் வயிற்றுக்குள்ளாய், என்னுடைய ரத்தத்திற்குள்ளாய், என்னுடைய தொப்புளுக்குள்ளாய், என்னுடைய மனதிற்குள்ளாய், என்னுடைய உள்ளத்திற்குள்ளாய் ஆண்டவர் இருக்கிறாரா? கேள்வி கேட்டா இருப்பாரோ இல்ல இருந்தாரோ இல்ல இருக்காம போயிடுவாரோ? பலவிதமான கேள்விகள் நமக்குள்ளாய். இருப்பாரோ, இருந்தாரோ, இருந்திருப்பாரு அப்படி என்று சொல்லுகிற விசுவாசிகள், அவ்விசுவாசிகள். நம்ம எல்லாம் விசுவாசியே கிடையாது, அவ்விசுவாசிகள் தான். நமக்குள்ள பக்தி இருக்குதா? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நான் பிரசங்கம் கொடுத்துட்டேன், மாற போறியா? மாற மாட்டேன். எவன் ஒருத்தன் கூட மாற மாட்டான். ஏன்னா நம்ம அதுலயே அந்த சாக்கடையில ஊர்ன பன்றிகள் தான். நம்மளால மாற முடியாது. இறைவனை உணரணும் நினைப்போம், ஆனா முடியாது. டிவி, சீரியல், சினிமா, அது இது லொட்டு லொசுக்குன்னு அதுக்குதான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் தெய்வ பிள்ளைகளை. அப்ப ஆண்டவர் சொல்லுகின்றார், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே நான் உன் தேவன், கலங்காதே நான் உன் தேவன். அப்ப எனக்கு யாரு? ஒரு தேவன் தான் இருக்கிறார். ஜாதகம் பார்க்க ஓடுவ, அத ராசி பார்க்க ஓடுவ, அத பார்க்க ஓடுவ, அந்த சாமியாரை பார்க்க ஓடுவ. அவர் குறி சொல்லுவாரா? ஜாதகம் பார்ப்பாரா? மந்திரிச்சு கொடுப்பாரா? ஏன் ஓடுற? கோயிலா ஓடுற? சாமியாரா ஓடுற? எதுக்கு ஓடுற?
ஓடாத முட்டாள்களே ஓடாதீர்கள், முட்டாள்களே ஓடாதீர்கள், அறிவு கட்டவனே ஓடாத. உனக்குள்ளா ஏன் பயம்? உனக்குள்ளா ஏன் பயம்? பயம் இருக்கிறதுனால தானே நீ ஓடிக்கிட்டே இருக்கிற. பயம் இருக்கிறதுனால தானே ஐயோ தோல்வி அடைந்துருவோமேன்னு நினைக்கிற. பயம் இருக்கிறதுனால தானே ஐயோ செத்து போயிடுவோமோன்னு நினைக்கிற. டாக்டர்கிட்ட ஓடுறான், அங்க ஓடுறான், அங்க ஓடுறான். எதுக்கு ஓடுற? பலவிதமான பிரச்சனைக்குள்ளாய் மனிதனே நீ சிக்கி கொண்டிருக்கின்றாய், மனிதனே நீ சிக்கி கொண்டிருக்கின்றாய். ஐயோ இந்த ஓட்டம் எப்பதான் நிக்குமோ? நிக்கும். எந்த வசனத்தினால? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உணரு, ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். இந்த உடல் ஆண்டவருக்குரியது. இந்த உடலிலே தேவன் குடிகொண்டிருக்கிறார், ராஜாவாக வருகின்றார், என் உள்ளத்துக்குள்ளாய் வருகின்றார், என் உள்ளுக்குள்ளாய் அவர் குடிகொள்கின்றார். இப்ப ஆண்டவர் எனக்குள்ளாய் வந்த பிற்பாடு நான் இறைவன் ஆகிறேன், நான் இறைவன் ஆகின்றேன். என் உடல் ஆண்டவருக்கு சொந்தமாகி விட்டது, நான் இறைவன் ஆகின்றேன். கலங்காதே, நானே உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்ப என் தேவன் எனக்குள்ளாய் இருக்கிறார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கின்ற நல்ல துணிகள், பத்தாத துணிகள், பயன்படுத்தாத துணிகள் மற்றுமாக நோட்டு, புஸ்தகம், பேனா, பேப்பர், பென்சில் என்றும் சோலார் லைட் என்றும் எங்களுடைய சபைக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி கொண்டே வருகிறீர்கள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் எங்களுடைய பிஷப் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் தலைமையிலும் அது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய போட்டோ தான் நீங்க எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஃபாதர் டேவிட், அதாவது நான் உங்களுக்காக அனுதினமும் நேர்த்தி திருப்பலி, பரிகார திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகோரியன் மாசை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். மற்றுமாக ஆத்ம இளைப்பாறுதலுக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிங்கள். எங்கள் சபையிலே குருக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தால் 30 நாட்கள் உங்களுக்காக கிரகோரியன் மாஸ் ஒரே குருவானவர் ஜெபிப்பார், திருப்பலியை அர்ப்பணிப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை தயவு செய்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை அகற்றுகின்றது. இது ஆஸ்மாவிற்கு, நெஞ்சு வலிக்கு, வயிற்று வலிக்கு, முழங்கால் வலிக்கு, தலைவலிக்கு அனைத்திற்கும் பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக, எல்லா நோய்களையும் சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்.
இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய கட்டு ஜெபங்கள் உடையவை. இது எங்கேயும் கிடைக்காது. தெய்வ பிள்ளைகளே, இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்ற, கட்டுகளை உடைக்க, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு, குடும்பம் சுகம் அடைய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜெப வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்புவதற்காக நன்றி. இந்த சேனல் கடவுளுடைய சேனல். உங்களுக்காக ஒரே நேரத்தில் எல்லா ஜெபங்களையும் அர்ப்பணித்து பெயர்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை வளர்த்து விடுங்க. இது கடவுளுடைய காரியம். இதை நீங்கள் வளர்க்கும்படியாக மற்றவர்களிடம் சொல்லி இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ள அவர்களை கேட்டுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். Praise the Lord. God bless you all.